வணக்கம். செல்வகுமாரின் இரவு 9 மணி வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 19 வெள்ளிக்கிழமை இரவு ஆய்வறிக்கை. இன்றைக்கு காலை அறிக்கையில் மாலை அறிக்கையில் பார்த்த பொழுது டெல்டாவிற்கு பெரிதாக மழை இல்லாதது போல் தெரிந்தது. ஆனால் தற்பொழுது ஈரோடு மாவட்டம் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் உருவான அந்த மழைப்பொழிவு தீவிரமடைந்து திருச்சி மற்றும் அரியலூர், பெரம்பலூர் வழியாக புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் பரவலாகி புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களை அடைத்து கொண்டு நல்ல மழைப்பொழிவை, கனமழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது. தற்பொழுது திருச்சி, பெரம்பலூர் இடைப்பட்ட பகுதியில், துறையூர், பெரம்பலூர் இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழைப்பொழிவை பொழிந்து கொண்டு பிறகு தஞ்சாவூர் மாவட்டத்தோட பட்டுக்கோட்டை மற்றும் கும்பகோணம் இடைப்பட்ட பகுதிக்கு முதல்ல வரும். பிறகு படிப்படியாக அரியலூர் மாவட்டத்திற்கும், பிறகு கடலூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி நெய்வேலி மற்றும் பரங்கிப்பேட்டை, சிதம்பரம் இதற்கு தெற்கே, அதாவது கடலூர் மாவட்டத்தோட நெய்வேலி, பரங்கிப்பேட்டை, சிதம்பரம், மேலும் மயிலாடுதுறை மாவட்டத்தோட கொள்ளிடம், சீர்காழி, அதற்கு முன்பே கடலூர் மாவட்டத்தோட காட்டுமன்னார்கோவில் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தோட மணல்மேடு, இதன் சுற்று வட்டாரம்லாம் கண்டிப்பாக இன்று நள்ளிரவுக்குள் கனமழை தெரிகிறது. தெற்கு டெல்டாவில், அதாவது முத்துப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் முத்துப்பேட்டை, வேதாரண்யம் பகுதியை ஒதுக்கினாலும் அதிகாலை முத்துப்பேட்டை, வேதாரண்யம் பகுதிக்கு மழைப்பொழிவை கொடுக்கலாம். ஆனால் இந்த முதல் மழை மன்னார்குடி, ஒரத்தநாடு, திருவாரூர், நீடாமங்கலம் மற்றும் ஒட்டுமொத்த டெல்டாவின் பெரும்பாலான பகுதி தெற்கு ஓரத்தை தவிர்த்து மழைப்பொழிவை கொடுக்கும். தெற்கு ஓரத்திற்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஒதுக்கினால் அதிகாலையில் தெற்கு ஓரத்திற்கு மழைப்பொழிவை கொடுக்கும். இப்படி இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு இடைவெளி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நாளையும் மழை வாய்ப்பே தெரிகிறது. ஆக நாளை சனிக்கிழமை மாலை இரவு மழை வாய்ப்பும் தெரிகிறது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 3 நாளும் மழை